ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஎம் நாகா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மீஷோலேருந்து வாங்கியிருந்த மஸ்கிட்டோ நெட்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருந்துச்சு, அதோட யூஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கேமோ மீஷோவில் எப்போவுமே டெலிவரி டேட் தள்ளி தானே கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ரிசீவ் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு வேளை ரிட்டன் டைமோ எக்ஸ்சேஞ்ச் டைமோ போயிடுச்சுன்னா ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆயிரும், மணியும் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. அதனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்து சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு மாறிட்டோம் அப்படின்ட்டு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே அந்த ஜன்னலுக்கு வந்து ஒரு விண்டோ செட் ஆகலை, அவங்க வந்து போட்டு கொடுக்கல. அதனால் மழை காலம் வந்துருச்சு, கொசு ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக வேண்டியதாக இது வாங்கியிருந்தோம். இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு பக்கத்தில் வந்து சோர்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அதனால் நான் வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன். 3க்கு 4 அப்படிங்கிறதுல வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அழகாக மெஷர் பண்ணி நெட்டில் வந்து அந்த ஒரு சைடு வந்து வெல்க்ரோ தச்சு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சைடு டேப் மாதிரி இருக்குது, அதை நம்ம வந்து ஒட்டிட்டு நார்மலாக இதை தூக்கி அது மேலே ஒட்டி விட்டால் போதும். அந்த டேப்புமே வந்துட்டு 3 அடிக்கு 2 டேப்பு, 4 அடிக்கு 2 டேப்புன்னு அழகாக அதை கட் பண்ணி மெஷர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அழகாக வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒட்டும்போது நல்லா அதை தட்டுன்னு தட்டி ஒட்டி விட்டிங்க அப்படின்னா நச்சுன்னு ஒட்டிக்கிறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டும்போது இந்த டேப்பை வந்து சைடு மாற்றி ஒட்டிட்டோம். அதாவது 3 அடிக்கு ஒட்ட வேண்டியதை 4 அடியில் ஒட்டிட்டோம். அதனால் அதை பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா வச்சு அமுக்கி ஒட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா கச்சுன்னு ஒட்டிக்கிடுச்சு. நான் இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் என்ன மெத்தடுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நெட்டுமே வந்துட்டு 3க்கு எந்த பக்கம் வரும், 4க்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து இது பண்ணி ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏங்க ஒழுங்காக வச்சு பார்த்து ஒட்டியிருந்தால் அழகாக ஒட்டியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் அவசரமாக வேலையை பார்த்ததுனால அது வந்து கரெக்டாக முடியாமல் போயிடுச்சு. மாதம் ஆச்சுன்னா தேதிக்கு வாடகை கொடுத்துட்றோம். 1 நாள் 2 நாள் தள்ளி போனால் கூட அவங்க ஒரு மாதிரி மூஞ்சி காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களே இன்ஜினியராக இருந்தோம், இந்த ஒரு ஜன்னலுக்கு 2 கதவு போட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசனை எதுக்குன்னு தெரியல. நாங்களும் வந்து ஒரு 4-5 தடவை சொல்லி பார்த்தாச்சு. அவங்க வந்து இது கர்டன் போட்டுக்கோங்க, கார்ட்போர்டு வச்சு மறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மழுப்பி தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நாங்களே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. வீட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க ஹவுஸ் ஓனர்னால், நீட்டாக இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்ட்டு. ஆனால் அவங்க சைடு ஏதாவது மிஸ்டேக்குன்னு வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது. அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டோட சாவியை கொடுக்கும்போது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு தான் எல்லா ஓனருமே சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை நம்ம வீடு மாதிரி ட்ரீட் பண்ண வைக்கிறது இல்லை. நம்ம வீடுன்றதில் க்ளீன் பண்ணுறதோடு நின்றுது. அவங்க பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணி கொடுக்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நாங்கள் வாடகை வீட்டில் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லணுன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம். அங்கே வந்து செவரு எப்போ வேணாலும் நம்ம மேலே விழுந்துடலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு 3 வருஷமாக. அவர்கிட்ட நிறைய டைம் சொல்லி பார்த்தாச்சு. பாத்ரூம் தண்ணி வந்து வீட்டுக்கு அடியிலேயே போகுது, பாத்ரூம் ஸ்மெல் ரொம்ப வருது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு நிறைய டைம் சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் கேட்கவே கிடையாது. சரி இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வீடு மாற்றி போன அடுத்த நாளையும் ஃபுல்லாக தட்டி போட்டு வேறு எதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க பண்ணுறது எந்த மாதிரி முடியுதுன்னா, அது விழுந்தாலுமே யார் மேலேயோ விழுகுது, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஹியூமனிட்டின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹவுஸ் ஓனர்னு வந்துட்டாலேயும் அவங்க வில்லனாக எப்படி மாறுறாங்க அப்படின்றதே பெரிய யோசனையாக இருக்குது. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் பட்டதெல்லாம் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வாடகை கொடுக்கும்போது பண்ணுறாங்களான்னு அதுவும் ஒரு பக்கம் யோசனை போய்கிட்டு இருக்குது. சரி இந்த நெட்டு எதுக்கு வரலாம். நெட்டோட ரேட்டு வந்து 141 ரூபாய்க்கு மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஃபோன்பேயில் பண்ணதுனால ஒரு 13 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் ஆகிருந்துச்சு. வாங்கியாச்சு, அழகாக ஒட்டியாச்சு. ஃபஸ்ட் டே வந்து அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படின்றதுல நான் வந்து அதை எடுத்து மறுபடியுமே நல்லா டைட்டாக ஒட்டி விட்டு பார்த்தேன். இப்போ வந்து விழுகலை, நச்சுன்னு சூப்பராக பொருந்திடுச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதை வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா லிங்க் வேணும்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து, வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டில் படுற கொடுமை, இது எல்லாத்தையுமே யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி நெட்டு வாங்கி அதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா அந்த கதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற ஐடியாவில் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.